கொஞ்சம் நடிங்க பாஸ். டிவி வரலாம், செல்போன் வரலாம், கம்ப்யூட்டர் வரலாம், என்ன வேணும்னாலும் வரலாம். ஆனா கிராமத்துக்காரன் கட்டின கோவணம் அப்படியே தானே இருக்கு. கிராமத்தான் சுரண்டப்படுறான், நிராகரிக்கப்படுறான். தேய்ச்சி குளிக்கிற சோப்புல இருந்து கால்ல போட்டு நடக்கிற செருப்பு வரைக்கும் விக்கிற வச்சவள. ஆனா ஒரு ஏழை விவசாயி விக்கிற தானியத்துக்கும் காய்கறிக்கும் கரும்புக்கும் தேயிலைக்கும் வாங்குற வச்சவள. என்ன நியாயம் சார் இது? டிவி வரலாம், கம்ப்யூட்டர் வரலாம், மொபைல் வரலாம், ஏன் டேட்டா கார்டு, நெட் புக்ஸ். டிவி வரலாம், கம்ப்யூட்டர் வரலாம், செல்போன் வரலாம். ஆனால் ஒரு கிராமத்தான் இருக்கிற கோமணம் வந்து அப்படியே தான் இருக்கு. அதை மாத்திரக்கு என்ன வழி பண்ணியிருக்கோம் நம்ம? என்ன வழி பண்ணியிருக்கான்? நீ ஒன்றும் கவலைப்படாத, இந்த காரியத்தில் நானே தலையிட்டு முடிச்சு வைக்கிறேன். டிவி வரலாம், செல்போன் வரலாம், கம்ப்யூட்டர் வரலாம். ஒரு ஏழை விவசாயி கட்டின கோமணமாகவே தண்ணி இருக்குது. கோவணமா இல்லாம பின்ன அது வேஸ்டியா மாறுமா? தேய்ச்சி குளிக்கிற சோப்புல இருந்து ஷூஸ் வரைக்கும், செப்பல் வரைக்கும் உற்பத்தி பண்ற விலை நிர்ணயம் பண்ணிடுறான். ஆனால் விவசாயி உற்பத்தி செய்யக்கூடிய எந்த பொருளுக்குமே அவனால் விலை நிர்ணயம் பண்ண முடியறதில்லை. இத போய் உங்க ஏரியா கவுன்சிலர்கிட்ட சொல்லுங்க. அவர் காலத்தால் இதை போய் உங்க ஏரியா கவுன்சிலர்கிட்ட சொல்லுங்க. அது கவுண்டருங்க. அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன். நான் நீங்க சொன்னதுக்கு கவுண்டர் கொடுத்தேன். குளிச்சு தேய்க்கிற சோப்புல இருந்து குளிச்சுட்டு தேய்ச்சி. அப்ப நீ தேய்ச்சி குளிக்க மாட்டியா? குளிச்சு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து தேய்ச்சிட்டே இருப்பான். டிவி வரலாம், செல்போன் வரலாம், கம்ப்யூட்டர் வரலாம். ஆனா ஒரு ஏழை விவசாயி கட்டுற கோமணம் அது அப்படியே தான் இருக்குது. இதனால் ஏழை வந்து நிராகரிக்கப்படுறான், சுரண்டப்படுகிறான். இது வருத்தப்பட வேண்டிய விஷயம் அல்லவா? ஆம், இதை பற்றி யாரும் கவலைப்படவில்லையா? கிராமத்தான் உற்பத்தி பண்ற தானியத்துல இருந்து, கரும்புல இருந்து, காய்கறியில இருந்து, தேயிலையில இருந்து வாங்குறவன் வச்ச விலை. இது என்னங்க நியாயம்? ஆமா, இவ்வளவு கேள்வி கேக்குறீங்களா? நீங்க யாரு? மகளிர் சங்க தலைவி. ஒரு ஏழை விவசாயி விற்கிற காய்கறி, தானியம், தேயிலை, கரும்பு எல்லாம் வாங்குற வச்ச விலை. என்ன சார் நியாயம் இது? இது ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் இருக்க வேண்டிய எண்ணெய்யா. தேய்ச்சி கொடுக்குற சோப்பு வரைக்கும், காலில் போடுற செருப்பு வரைக்கும் விற்கிற வச்ச விலை. ஆனால் ஏழை விவசாயி பயிரிடுற நெல், தானியம், கரும்பு, தேயிலை எல்லாம் வாங்குற வச்ச விலை. என்ன சார் இது நியாயம்? கோவை கிராமத்திலிருந்து டிவி வரலாம், செல்போன் வரலாம், கம்ப்யூட்டர் வரலாம், என்ன வேணாலும் வரலாம். ஆனால் ஒரு கிராமத்தான் கட்டின கோமணம் அப்படியே தானே இருக்கு. கிராமத்தானுக்கு என்ன வளர்ச்சியை கொண்டு வந்தீங்க? அதையெல்லாம் நீ என்ன கேக்குற? உனக்கு என்ன பிரச்சனை? ஒரு கிராமத்தான் கட்டின கோமணம் இன்னும் அப்படியே தான் இருக்கு. ஒரு ஏழை விவசாயி சுரண்டப்படுறான், நிராகரிக்கப்படுறான். அதை பத்தி எனக்கு அக்கறை இல்லை. டிவி வரலாம், கம்ப்யூட்டர் வரலாம், செல்போன் வரலாம். ஆனால் இன்னும் ஒரு ஏழை விவசாயி அதே பொசிஷனில் தான் இருக்கு. அதே பொசிஷன்ல இருக்காரு. நான் வேணா HR டிபார்ட்மெண்ட்டை சொல்லி வேற பொசிஷன் கொடுக்க சொல்லுவா. நம்ம தேய்ச்சி குளிக்கிற சோப்புல இருந்து காலில் போடுற ஷூ வரைக்கும் விற்கிற வச்ச வேலை. ஆனால் விவசாயி பயிரிடுற நெல், கரும்பு, தானியம், தேயிலை எல்லாம் வாங்குற வச்ச வேலை. என்ன சார் நான் இது? நியாயம் இல்லைதான். உனக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரியலையே. நீங்க யார சொல்றீங்க? டிவி வரலாம், செல்போன் வரலாம், கம்ப்யூட்டர் வரலாம். ஆனால் காரணத்தான் கட்டின கோமணம் வரலாம். கொஞ்சம் நடிங்க.